பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவனுடைய ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 18வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்கி விடுவிப்பேன், விடுதலையாவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, சத்துருக்களின் கைகளில் இருந்து நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் கையின் பிரயாசமும் மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி இந்த வார்த்தைக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் அவனுடைய கையில் இருந்து, சத்துருக்கள் மத்தியில் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன், நீ ரட்சிக்கப்படுவாய், மீட்கப்படுவாய் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கும் அநேக சத்துருக்களின் நிமித்தமாய் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிப்பது உண்டு. சத்துரு அப்படின்னாலே நமக்கு முதலாவது ஞாபகத்துக்கு வர்றது ஒரு சில மனிதர்கள். இங்கே சொல்லப்படுகிறது ஒரு சில மனிதர்களை குறித்து மாத்திரம் அல்ல. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. எது தேவனை விட்டு என்னை பிரிக்கிறதோ, எது என் இருதயத்தை காயப்படுத்துகிறதோ அதுதான் சத்துரு. என் சரீரத்தில் வியாதி இருந்துச்சுன்னா அதற்கு பேர் சத்துரு. நிறைய கடன் பிரச்சனை இருக்குதுன்னா அதன் பேர் சத்துரு. நிறைய ஏமாற்றத்தையும் தோல்வியை அனுபவிக்கிறேன்னா அதற்கு பேர் சத்துரு. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சத்துரு உங்களை மேற்கொள்ளாதபடி நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இது தாவீது சொன்ன அழகான வார்த்தை. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற, துதிக்கு பாத்திரராய் இருக்கிற அவரை நோக்கி நான் கூப்பிடுவேன், அதனால் தோத்திரம். அதான் முக்கியமான வார்த்தை. எப்பொழுது நீங்களும் நானும் சத்துருக்களின் கையில் இருந்து மீட்கப்படுவோம் என்று சொன்னால், துதிக்கு பாத்திரராய் இருக்கிற இயேசுவை யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ அதனால், துதிக்கிறதினால், அவரை நோக்கி கூப்பிடுகிறதினால் நிச்சயம் உங்களுக்கு விடுதலையை தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீ என்னை நோக்கி கூப்பிடு, அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் சொல்லி இருக்கிறார்ல. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு கேட்டு மறு உத்தரவு கொடுப்பேன். எத்தனை வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், சத்துரு வரும் பொழுது கர்த்தரை கூப்பிட ஆரம்பியுங்கள், ஆண்டவரை நோக்கி அபயமிடு. யோசபாத் நாட்கள்ல சுற்றிலும் சத்துருக்கள் பெருகி வரும் பொழுது உபவாசம் பண்ணி, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, எல்லாரும் சேர்ந்து அவரை பார்த்தார்கள். கர்த்தர் அவர்கள் சத்துருக்களின் கையில் இருந்து விடுதலையாக்கினார். தேவ பிள்ளையே, உங்க குடும்பங்களுக்கு விரோதமாய், உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் சத்துரு போராடி படையெடுத்து வருகிறானா? இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். குடும்பமா உபவாசம் போடுங்க, தேவ சமூகத்தில் துதிக்கு பாத்திரராய் இருக்கிற இயேசுவை கூப்பிட ஆரம்பியுங்கள். இந்த வார்த்தை நான் இப்படி சொல்லுகிறேன், நீங்கள் அவரை கூப்பிட கூப்பிட, அதனால் சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் உங்கள் சார்பில் நின்று அவனோடு யுத்தம் பண்ணுவார், உங்களுக்கு ஜெயக்கொடியை தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள், கர்த்தர் சில சத்துருக்களின் கையில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பேன். நீங்கள் ரட்சிக்கப்பட போகிறீர்கள். உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த சத்துருக்களின் பிடியில் இருக்கிறீர்கள். எஸ் லார்ட், ஹalleluya. எந்த சத்துருக்களின் பிரச்சனையில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் அதில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதங்களை அதிசயங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். கூப்பிடுங்கள். பைபிளை வாசிக்கிறோம்ல, சத்துருக்களுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன், உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன். நான் சொன்னேன், சத்துரு வரும் பொழுது அவன் கையில கர்த்தரை விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார். அவனுக்கு முன்பதாக உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார், உங்க தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை நம்புங்கள், இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். எத்தனை சத்துருக்கள் வந்தாலும், எத்தனை சத்துருவின் கிரியைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், அத்துணை சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தப்படுவார்.
நீங்கள் மீட்கப்பட போகிறீர்கள். இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு பர்டிகுலரா தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். உங்க பிள்ளைகளை சத்துரு பிடித்து வைத்திருக்கிறானா? உங்களுக்கு வர வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு வர வேண்டிய நன்மை, சொத்துரம், உங்களுக்கு வர வேண்டிய பணம், உங்களுக்கு வர வேண்டிய வேலை, உங்களுக்கு வர வேண்டிய சம்பாத்தியம், சொத்து, உங்களுக்கு வர வேண்டிய தீர்ப்பு, இதையெல்லாம் சத்துரு பிடிச்சு வச்சிருக்கிறானா? ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த சத்துருவின் கையில் இருந்து நான் உங்களை விடுவிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் கூப்பிடுவதற்கு ரெடியா இருக்கிறீங்க? நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அந்த சத்துருக்களின் கையில் இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் விடுவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்களும் உங்கள் குடும்பமும் சத்துருக்களின் கையில் இருந்து விடுவிக்கப்பட போகிறீர்கள். கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். Praise God. Hallelujah. 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 இயேசுவின் நாமத்தினாலே என் ஜனங்கள் சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்களாக. சத்துருக்களின் போராட்டத்தில் இருந்து என் ஜனங்களை, அவர்களுடைய குடும்பங்களை, பிள்ளைகளை கர்த்தர் ரட்சித்து விடுவிப்பீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். ஒரு பெரிய மாற்றம் நடக்கட்டும். சத்துருக்களுக்கு முன்னே கர்த்தர் வெற்றி கொடியேற்றி ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும். அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். சத்துருக்கள் கையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பா. செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.